இந்த அக்காவை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. தூத்துக்குடி விளாத்திக்குளம் ப்ராப்ளத்துல இறங்கி நின்று பேசினாங்க. நிறைய கட்சிக்காரங்களும் உள்ள விடல, டிவிக்கு ஆட்களை மட்டும் தான் விட்டுருந்தாங்க. ஸோ அதுல இந்த அக்கா ரொம்பவே வைரலா இருந்தாங்க. நேற்று இந்த அக்காவுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, சீட்டு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, வேற கட்சியில போய் சேர்ந்துருவாங்க. ஆனா இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, சூசைட் அட்டன் பண்ணி இப்போ ஐசியூல இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த அக்கா சீக்கிரமா குணமாயி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? சீட்டுக்காக வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. மக்களுக்காக வேலை பாருங்க, சீட்டுக்காக யாருமே வேலை பார்க்காதீங்க. நேற்று ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. டிவிகே கொடியெல்லாம் தூக்கி போட்டு, டிவிகே ஸ்டிக்கர்லாம் கிழிச்சு போட்டு, சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. மக்களுக்காக வேலை பாருங்க, சீட்டுக்காக வேலை பார்க்கவே பார்க்காதீங்க. ரொம்ப கேவலமா இல்லை. நாங்களும் வாய்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு பதவியை கொடுங்க, அப்போதான் நாங்கள் வாய்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லலை. புது மாற்றம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நாங்கள் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். யாருக்கு சீட்டு கிடைச்சாலும் பரவாயில்லைங்க, மக்களுக்காக பண்றாங்களா அப்படின்னு மட்டும்தான் பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு சீட்டு கிடைக்கலையா, அதுலயே இருந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன் இப்படி பண்றீங்க? மக்களுக்காக இருங்க. யாரு வந்தாலுமே நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைங்க. சரிங்களா? சீட்டுக்காக வேலை பார்க்கவே பார்க்காதீங்க.